தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் எப்ப திரும்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு? இந்த எதிர்பார்ப்புல பல பேர் இருப்பீங்களா? இது சார்ந்து சில தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க. ஆனா கட்சி மேலிடம் அதை உறுதிப்படுத்தல. பட் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியிலையும் டிவிக்கு சோர்ஸ்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்தும் நிறைய பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தை பத்தி நான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது. என்னதான் சார் உங்க எண்ணம்? சுப்ரீம் கோர்ட் இந்த கரூர் துயரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு சிபிஐ அப்பாயின்ட் பண்ணாங்களா? அதோடு நிறுத்தாம சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி ஒருத்தர் ஓய்வு பெற்றவர், அவர் தலைமையில டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம் என்ன பண்ணும்? சிபிஐ எல்லா விதமான விஷயங்களையும் கரெக்டாக அவங்க நகர்வை கொண்டு போறாங்களா இல்லையா விசாரணை சார்ந்து, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கும் மேலே ரிப்போர்ட் பண்றதுக்கும் அந்த டீமை அப்பாயின்ட் பண்ணாங்க. அதாவது சிபிஐக்கு ஒரு எஸ்ஐடி கேட்க பூசா இருக்குல்ல, இப்படி வந்த டீம் தான் அது. அந்த டீம் சார்ந்து 2 IPS அதிகாரிகளை, கிட்டத்தட்ட IG ரேங்க்ல இருப்பாங்களே, அவங்கள அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைனையும் முன் வச்சிருந்தாங்க கோர்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 பேரை இப்போ நியமனம் பண்ணிட்டாங்க. அவங்கள தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தெரியாருல, இவர் பேர் சுமித் சரண். CRPF இருக்குல்ல, அதை சார்ந்து டெல்லியில் சர்வீஸில் இருக்கவர். அங்கே இருக்காங்களே, அவங்க பேர் சோனல் வி மிஸ்ரா. இந்த எஸ்லைஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க. 2 பேர் IG ரேங்க்ல இருக்கவங்க. மக்களே, அதை மறந்துடாதீங்க. இந்த 2 பேரையும் இந்த தமிழ்நாடு கேடர்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரியின் கீழே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரோட வேலை என்ன தெரியுமா? சிபிஐ விசாரணைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை ஃபுல்லாக உதவி பண்ணுறதா இவங்களோட முக்கியமான டாஸ்க்கு. அது கூடவே இந்த மானிட்டரிங் பண்ணுற டீம் இருக்குல்ல, அவங்களுக்கான பங்களிப்பையும் இவங்க முடிஞ்ச அளவுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல, கரூருக்கு போகிறது அங்கே போகிறதுன்னு ஃபுல்லாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கள தாண்டி இவங்க 2 பேரோட ரோலும் ரொம்ப குரூஷியல். மக்களே, இந்த கரூர் துயரத்தில் உண்மை 100% வெளியே வரணும் அப்படின்னா அதை இவங்களும் திறம்பட களப்பணியாற்றினா மட்டும்தான் அது முடியும். இதில் சுமித் சரண் சொன்ன பார்த்தீங்களா, இவரை பற்றி சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்றேன். இவரோட பூர்வீகம் பீகாருங்க, தமிழ்நாடு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவங்கள இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, ஆனால் டிஎன் கேடராக இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த வேலை இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. 1997 IPS பேட்ச் இருக்குல்ல, அதை சேர்ந்தவர் தான் இவர். இவர் நம்ம கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கே கமிஷனராக சேவையாற்றின அனுபவமும் பெற்றவர். இதுக்கப்புறம் தான் மத்திய அரசு பணி சார்ந்து அந்த பக்கம் சர்வீஸ் பண்ண போயிட்டாப்புல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில். ஆக்சுவலாக இவர் சார்ந்து நிறைய கண்ணோட்டங்கள் இருக்குங்க. அதையெல்லாம் நான் இங்கே வெளிப்படையாக சொன்னாக்கா, ப்ரோ இந்த அப்பாயின்மெண்ட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பல பேருக்கும் ஸ்பெகுலேஷன் ஏற்படலாம். அது ஏற்படுத்த விட வேணாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ஆக்சுவலாக இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அரசு இருக்குல்ல மாநிலத்தில், அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இவர் சார்ந்து பிளாக் மார்க் நிறைய குத்துவாங்க. ஆனால் அதிமுக கிட்ட கேட்டிங்கன்னா பிளாக் மார்க் பெருசாக வராது. ஸோ இதிலிருந்தே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது இந்த சோனல் வி மிஸ்ரா சொன்ன பார்த்தீங்களா, இவங்களோட பூர்வீகம் சத்தீஸ்கருங்க. 2000 IPS பேட்ச் இவங்க இந்த எல்லை பாதுகாப்பு பணி சார்ந்து இந்த நல்ல பேர் எடுத்த பெரிய அதிகாரிகள் இருப்பாங்களே, அந்த எலிட் லிஸ்ட்டில் இவங்க பேர் இடம் பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு 2 ஆஃபீஸர்ஸை தான் இந்த டீம் சார்ந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிபிஐ FIR பதிவு பண்ணணும்ல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த கரூர் துயரத்தை பற்றி SIT என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் மேற்கொண்டாங்க, அது சார்ந்து கிடைச்ச ஆவணங்கள் என்னென்ன, ஆதாரங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட கோர்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்களா, அதை பண்ணிட்டாங்க. பண்ண பிற்பாடு அடுத்த வேலை என்ன? சிபிஐ ஒரு FIR பதிவு பண்ணணும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னா, கரூர் குற்றவியல் கோர்ட் இருக்கு பாருங்க, அங்கே அந்த புது FIR தாக்கலே பண்ணிட்டாங்க. சிபிஐ ரெஜிஸ்டர் பண்ண FIR. இதான் நம்ம எல்லாம் மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் வீடியோ பண்ணிட்டு இருக்க இதே நேரம் இந்த தடயவியல் நிபுணர்கள் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் கரூர் துயரம் சார்ந்து சிபிஐ சேகரித்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவங்க அங்கே பகுப்பாய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசல்ட் எப்போ வருமோ அதுக்கப்புறம் தான் சிபிஐ விசாரணை இந்த கரூர் துயரத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு சூடு பிடிச்சி போகும். மக்கள் அதை மறந்துடாதீங்க. ஸோ சிபிஐ இப்போ கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்க அந்த FIR இருக்குல்ல, இதை அந்த கரூர் குற்றவியல் நீதிமன்றம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்குல்ல, இதுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு. ஏன்னா ஒரே பெஞ்ச் சார்ந்த இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து எல்லாமே கொண்டு போகப்பட்ட ஃபர்தர் ப்ரொசீடிங் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த கோர்ட் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு இந்த FIR மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
தீபாவளி முடிஞ்ச கையோடு, ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே சிபிஐ அஃபிஷியல்ஸும், குடும்பத்தோடு அவங்களும் இருக்கணும்ல. ஸோ போனாங்க. இப்போ திரும்ப கரூருக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முன்னை விட ரொம்ப வேகம் எடுக்கலாம். ஆனால் இந்த தடயவியல் சோதனை சார்ந்த எல்லா ஆய்வு முடிவுகளும் வெளியே வந்த பிற்பாடு தான் இந்த வழக்கு விசாரணை இன்னும் ரொம்ப பெருசாக வேகம் எடுத்து போகும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு செய்திங்க, இந்த செய்தி தான் இப்போதைய நாளில் டிவிகே சார்ந்து ஒரு ட்ரெண்டிங் நியூஸாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஐஷோ ஸ்பீடு, அந்த ஸ்பீடு கிட்ட டிவிகே அபிமானிகள் சொல்லிட்டு சில பேர் பைக்கில் வந்து என்னென்ன வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் மாட்டுவீங்க, நாங்கள் செய்ய காத்திருக்கோன்னு டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பல பேர் இருப்பாங்களா ஐடிவிங்க அதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த வீடியோ எடுத்து பயங்கரமாக அதை வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் என்னென்ன ஏகவசனங்கள் பொருத்த முடியுமோ அந்தளவுக்கு பொருத்தினாங்க. அதுவும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரிஜினல் ஆடியோ இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபேக்காக இவங்களே சில நரேட்டிவை செட் பண்ணி அந்த ஆடியோவில் உள்ள வச்சுட்டு பார்த்தீங்களா ஸ்பீடே டிவிகேவை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. இப்படி தான் இருக்குது லட்சணம். தாய்லாந்து நடந்தானே எங்கே நடந்தா என்ன இந்த விஷயம், பேசுறதா நீங்கள் நடந்துக்கிறது அது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு டிவிகே வினரை பயங்கரமாக பல பேரும் கரைச்சி கொட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எங்க ஒரிஜினல் இது ஃபேக் இது அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபேஸ் ஆஃப் வீடியோஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டில் ஃபீல்டு மாதிரி ஆச்சு சோஷியல் மீடியா வர வர. இப்போவே எப்படி எலெக்ஷன் நெருக்கத்தில் இன்னும் எப்படி இருக்க போதோ சோஷியல் மீடியா முழுக்க நெருப்பு பறந்துக்கிட்டு. தாவேக்கா சைடில் இது வரைக்கும் இந்த தகவலை உறுதிப்படுத்தலைங்க. ஆனால் பிரபல பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் இந்த விஷயத்தை செய்தியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம் தெரியுமா அது, இனிமே டிவிகே சைட்லேருந்து ரோட் ஷோ இருக்காதுன்ற விஷயம். அடுத்து விஜய் திரும்பவும் கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வார். அவர் இதோடு முடங்கி உட்கார்ற ஆளா இல்லை, கண்டிப்பாக எழுந்து வருவாப்புல. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் பின்பற்றின பாணி இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அவங்களால பெருசாக நடக்க முடியாமல் போச்சு. ஸோ அவங்க ஹெலிகாப்டர் உதவியை நாட வேண்ட தேவை இருந்துச்சு. அதுக்கே அப்போ இருந்த எதிர்கட்சிகளை என்னென்ன பேசினாங்கன்னு நம்ம கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டோம். ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டரில் பரப்புரை கூட்டங்களுக்கு போகிறது, அங்கேருந்து அப்புறம் ஹெலிகாப்டரில் கிளம்புறது, இது போல விஷயத்த அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதே பாணியை ஃபாலோ பண்ணி விஜய் அவர்களும் இனிமேல் பிரச்சார கூட்டங்கள் சார்ந்து ஹெலிகாப்டரில் வருவார். இதுக்கப்புறம் காலதாமதம் ஏற்பட வாய்ப்பே இருக்காதுன்ற மாதிரி தான் இந்த தகவல் பெருசாக பேசப்பட்டுச்சு. சரி, அந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு தரப்பு ஆமான்னு சொல்கிறது, இன்னொரு தரப்பு இல்லைன்னு சொல்கிறது. இதில் பெரும்பாலான தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையில் வெளியான செய்தி இருக்குல்ல அதை மேற்கொள்ளிட்டு ஆமாங்க ஹெலிகாப்டர் தான் ஒரே தீர்வு, அவர் இதுக்கப்புறமும் அந்த பரப்புரை வாகனத்தில் ரோட் ஷோ மாரிலாம் வந்தாருன்னா நீ எத்தனை உயிர்கள் போகுமோ, ஸோ ஹெலிகாப்டர் தான் நல்ல டிசிஷன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதில் ஒரு கூடுதல் தகவல் இப்போ என்ன தெரியுமா வெளியே வந்திருக்கு, இதுவும் உறுதிப்படுத்தப்படலை மக்களே, நான் தெளிவாக சொல்லிட்டுறாத. பெங்களூரில் இருக்க ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி கூட டிவிக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 4 ஹெலிகாப்டர்ஸை அவங்க எலெக்ஷன் முடிவு வரைக்கும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் 1 வருஷத்துக்கான ஒப்பந்தமாக தான் இதை அவங்க கொண்டு போயிருக்காங்கன்னா, அதுக்கு மேலே பிரச்சார கூட்டங்களுக்கு இந்த ஹெலிகாப்டர் சார்ந்து தேவை இருக்காது, அதனால் அவங்க அப்போ ஸ்கிப் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக இந்த அக்ரிமெண்ட்டை போட்டது, இதை முன்னின்று கொண்டு போகிறது எல்லாமே திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இப்போ பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் நியூஸ் மட்டும் உண்மையாகுது அப்படின்னா, கட்சி மேலிட அறிவிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் பரப்புரை கூட்டத்தில் விஜய் அவர்கள் எப்படி தெரியுமா கலந்துப்பாங்க, எங்கே பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கோ அங்கே ஒருவேளை ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா அங்கே டைரெக்டாக தனி விமானத்தில் எப்பவும் போல அங்கே போய் இறங்கிடுவாப்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹெலிகாப்டரில் பயணப்பட்டு அந்த பரப்புரை கூட்டம் நடக்கிற இடம் இருக்குல்ல அங்கே அமைக்கப்படுற ஹெலிபேடில் அவர் லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடனடியாக பேச ஆரம்பிச்சிருவாப்ல. இல்லைன்னா ஏர்போர்ட் இல்லாத பகுதிகள் இருக்குல்ல அந்த பகுதிகளில் பரப்புரை கூட்டங்கள் நடக்குதுன்ற பட்சத்தில் அந்த பகுதிக்கு ரொம்ப அருகாமையில் எந்த ஏர்போர்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் வழக்கம் போல தனி விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டரில் பயணப்படுறது. இப்படி மக்களை கடந்து போகிற இடங்கள் இருக்குல்ல அதுக்கு மட்டும் இவங்க ஹெலிகாப்டரை பயன்படுத்தலான்னு இப்போ தகவலுங்க. இதைத்தான் முதலே சொன்னேன், ஜெயலலிதா அவர்கள் பாணியில் இந்த விஷயம் நடக்கலான்னு. சார் ரைட்டு, இது போல போனால் மட்டும் டிலே ஆகாதான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிலே ஆக வாய்ப்பே இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்போ தனி விமானம் மூலமாக ஏர்போர்ட் போயிட்டாருன்னு வைங்க, அங்கேருந்து ஹெலிகாப்டரில் அதிகபட்சம் 30 நிமிஷத்துக்குள்ளேயே பரப்புரை கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போயிடலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ 30 நிமிஷத்தில் போயிட்டாருன்னா ஒரு 5 மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க, ஒரு 4:45 ரீச் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அதிகபட்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட முடியும். மக்கள் கூட்டமாக மிதமிஞ்சி இருக்கிறத தவிர்க்க முடியும். இந்த விஷயங்கள் சார்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு தகவல் மட்டும் வெளியாக இருக்கு. ரைட்டு, விஜய் அவர்கள் சாதாரண ஒரு விஷயம் பண்ணாலே அதில் 1008 குத்தம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ இது போல் ஹெலிகாப்டர் சார்ந்த ஒரு விஷயம் இன்னும் அவங்க உறுதிப்படுத்தலை அப்படின்னாலும் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மத்தியிலே பெருசாக நம்பப்பட்டு இருக்க விஷயமா மாறிடுச்சு இது. ஸோ இதை வச்சு என்னென்ன பேசுவாங்க. ஆனால் சமீப காலமாக எந்த ஒரு அரசியல்வாதி அதிகப்படியான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் இயந்திரான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், வேற யாரும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கல் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த கற்களை எடுத்து நினைவு சின்னம் கட்ட போறாரா, அப்படி இல்லைன்னா அந்த கற்கள் கொடுக்குற வழி இருக்குல்ல இதை தாங்க முடியாமல் தவிக்க போறாரான்றது எலெக்ஷன் நெருக்கத்தை தான் நம்மளுக்கே புரியும் மக்களே. சரி ரைட்டு, ஒருவேளை இந்த ஹெலிகாப்டர் பிளான் மட்டும் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே, அது 40 பேர் 40 விதமாக பேசுகிற மாதிரி மாறிடும். அதில் என்னென்ன சொல்லுவாங்கன்றதை இப்பயே கணிச்சிடலாம். ஆமாம், இவர் பெரிய ஜெயலலிதா பாரு அப்படின்னு தான் மொதல் விமர்சனத்தை முன் வைப்பாங்க. ஹெலிகாப்டர் பயன்படுத்துறதுக்கு அவங்க ஜெயலலிதா அவர்களாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உடல்நிலை கருதியும் பயன்படுத்தலாம், மக்களோட உயிர் நலன் கருதியும் பயன்படுத்தலாம். ரெண்டாவது விமர்சனம் என்ன வைப்பாங்க, தொண்டர்களை மட்டும் சந்திக்கிறீங்க, நீங்கள் மக்களை எப்போ சந்திக்க போறீங்க? ஏன்னா ஹெலிகாப்டரில் வர்றவங்கள தொண்டர்கள் தான் பார்க்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு பேசுவாங்க. இப்படி தான் அந்த வாய் மாற்றி மாற்றி பேசுவோம். அதாவது இவராக வந்து மக்கள் இருக்க இடத்துக்கு தேடி போனால் அங்கே உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு பேசுகிற வாய்கள் தான் ஹெலிகாப்டரில் வந்தால் மட்டும் மக்களையே சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பேசுவோம். ஸோ எப்படி போனாலும் அணை அரசியலுங்க. இது விஜய் அவர்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். மூணாவது, ஆகாய மாசுபாட்டை ஏற்படுத்துவார் விஜய்னு இப்படிலாம் களை போடுவாங்க. ஏதோ இவர் போகிற அந்த ஒரு ஹெலிகாப்டரில் மட்டும்தான் இந்த அளவுக்கு பொல்யூட் ஆகிற மாதிரி அப்படிலாம் கதை கட்டுவாங்க. இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு அந்த நேரத்தில் கொடி பிடிச்சாங்கன்னா கூட ஆச்சரியப்படுத்திக்கல. ப்ரோ இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ எலெக்ஷன் நெருங்குது, எல்லாமே பாசிபிள் தான். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ரத்தம் சிந்தாத போர்க்களம் தாங்க அரசியல் அப்படின்றது. அவங்களால ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பண்ணுவாங்க. அதை ஹெலிகாப்டரை பார்க் பண்ணுவீங்களே, அங்கே கூட்டம் சேராதுன்றதுக்கு என்ன கேரண்டி? அங்கே நிறைய பேர் வந்து அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படாதுன்றதுக்கு என்ன கேரண்டி? இப்படியும் பேசுவாங்க. இது போல் நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தோம், பிரச்சார கூட வர முடியாமல் போயிடும். அவங்களோட இன்டென்ஷன் எங்கே நிற்குது புரியுதா? இதுதான் நடக்கணும். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வெளியில் வந்து கூட சேர்த்து தொலைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்சியோட பெரிய பலமே தொண்டர்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு சேர்ற மக்கள் ஆதரவு இருக்குல்ல, அதுவும் தான். இதுலுமா பணத்தை முறை காட்டுவார் விஜய் அப்படின்னு சில வாய்கள் பேசும். அதான் முதலே சொன்னேன், ஆதவர்ஜனை இதை இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி சில பேர் அவருக்கு ஆசை வச்சதோ இந்த அளவுக்கு திமிரு காட்டுற மாதிரி அப்படியும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நல்ல தலைவன்றவன் மக்களோட மக்களாக நடக்கிறவன் தான் அப்படின்னு இப்போ கரூர் துயரத்தை பற்றி எந்தெந்த வாய்களில் விஜய் அவர்களை அப்படி இப்படி பேசிச்சோ அதே வாய்கள் அப்போ இப்படியும் பேசும். யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் ஒரு முறை கார்லேருந்து இறங்கி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சப்ப சென்னையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்துக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதை விட அதிகமாக கூட நடக்கலாம். கெட்டப் கலையாமல் இருக்கிறது தான் ஹெலிகாப்டரில் வருவாரோ அப்படின்னு சில வாய்கள் பேசலாம். எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலங்க இதெல்லாம், இப்படி பேசுகிற வாய்கள்லாம். ஏன்னா அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாப்ல, ஆல்ரெடி மக்கள் வீடுகளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அப்பேற்பட்ட தன்னோட முகத்தை ரொம்ப அழகாக அப்படியே உங்களுக்கு காண்பிச்சுட்டு இருக்கணுன்றதுல எந்த அவசியமும் இல்லை. ஹெலிகாப்டர் தந்ததே பாஜக தான், இப்படி ஒரு போட்டால் ஆச்சரியப்படுத்திக்கல. அதாவது பெரிய பெரிய விஷயம் அப்படி நடந்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் விரிக்கிற வலையில் இவர் விழுந்துட்டாரு, அதுதான் இப்போ ஹெலிகாப்டர் வலையாக மாதிரி இருக்குன்னு அப்படியும் சில வாய்கள் பேசும். இவ்வளோ கருமாந்திர கருத்துக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டித்தான் விஜய் அவர்கள் அரசியல் செஞ்சாகணும், செஞ்சே ஆகணும். இதுக்கு மத்தியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அண்ணவர் ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட சாப விடாத குறை தான் சொல்லணும். கூட்டணிக்கு வரல, ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு டிவிகேவை கை காமிச்சு பேசியிருந்தாரு. அதாவது திமுக ஜெயிச்சிருச்சுன்னா உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று தெளிவாக புரியுதுங்க. அதிமுகவுக்கு டிவிகே ரொம்ப 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 முக்கியமான கூட்டணி கட்சியாக திகழன்றல மாற்று கருத்தே இல்லை. அவங்க ஒரு முறை ப்ரெஸ் மீட் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கொடுக்கும்போது நம்மளால தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. யார் பேசுகிறாங்க அதிமுக சைட்லேருந்து டிவிகே கூட்டணி சார்ந்து தான் அவங்க பெரிய விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டிவிகே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்களே, எதை அதிமுக வேணால் நாம் ஒரு கூட்டணி உருவாக்கிடும் அப்படின்ட்டு. எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இங்கே பாஜக கூட்டணி இருக்குது, அது இல்லைன்னா கூட கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது டிவிக்கே உள்ளே போயிட்டு தலையிடுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அரசியலில் எதுவுமே வாய்ப்பில்லை நிரந்தரமா, அதனால அது கஷ்டம்னு சொல்கிறேன். கொஞ்சம் சான்ஸ் மட்டும் அங்கே கொடுக்குறேன். ஒரு நிதர்சனத்தை சொல்லட்டுமா, நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. அவங்க பெருசாக கூட்டணிலாம் வச்சது இல்லையா, புரியுது, எந்த சீட்லையும் ஜெயிக்கல, தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த கட்சி ஒன்றும் காணாமல் போலியே. இதை டிவிக்கே நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும். அதான் பல பேர் சொல்கிறாங்களே, அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னா அவ்வளோதான், நீங்கள் காலி, உங்களை காப்பாற்ற முடியாதுன்ட்டு. அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சியோட பெருசாக கூட்டணி வைக்கல, அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா டிவிகேவால் எதுக்காக சஸ்டெயின் பண்ண முடியாது? ஸோ இந்த டிஸ்கஷன் டிவிகே கட்சிக்குள்ளே நடக்கணுமே தவிர மற்ற கட்சிகளோட முக்கியமான தலைகள் இருக்காங்களே அவங்க பொதுவெளியில் இவ்வளோ விஷயங்களை பெருசாக பேசுறதே சரி வராதுன்னு நினைக்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே வினாதாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த கரூர் துயரத்துக்கு பிற்பாடு டிவிகேவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, முதற்கட்ட தலைவர்கள் சொல்ல முடியாது, முதற்கட்ட தலைவர்னு மட்டும் தான் சொல்ல முடியும் விஜய் அவர்கள். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்காங்க பாருங்க, அவங்களோட பொசிஷன்ஸை பெரிய அளவுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் முடிவு பண்ணி இருக்காருன்னு ஒரு தகவல் மட்டும் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க மக்களே? இப்போதைக்கு தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி சார்ந்த அடிப்படை கட்டமைப்பு பெருசாக இல்லை, அவங்க இப்போ தான் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய டிசிஷனை அந்த பார்ட்டியோட ஹெட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.